வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீ கடை பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட் வந்து டீ கடையில் கிடைக்கிற அதே பிஸ்கெட் டேஸ்ட்லேயே ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு சர்க்கரையை வந்து பொடி பண்ணிக்கலாம். நான் வந்து அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். இந்த சீனியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பவுட்ரு பண்ண சர்க்கரையை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் சேர்த்து செய்ய போகிறேன். அரை கப் சர்க்கரைக்கு அரை கப் நெய் சேர்த்துட்டு இதை முதல்ல நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் இதை நல்லா ஒரு விஸ்க் அல்லது ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடணும். நெய் நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு இதையும் நல்லா நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், இது ரெண்டும் சேர்ந்து இந்தளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணும்போதே 2 ஏலக்காய் சேர்த்து போட்டு பவுடர் பண்ணிட்டிங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்த நெய்க்கும் சர்க்கரைக்கும் 1.25 கப் அளவுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால பிஸ்கெட் நல்லா மொரமொரப்பாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்து பால் தேவை கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். முதல்ல பாதி பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு மட்டும் அளவாக பால் சேர்த்துக்க போகிறோம். மீதி இருக்க பாலையை சேர்த்து நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்மளோட மாவு வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். சப்பாத்தி மாவு அளவுக்கு லூஸாக இல்லாமல் ஓரளவு நல்லா ஹார்டாகவே இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்மளோட மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணுங்க. நான் வந்து பிஸ்கெட் செய்கிறதுக்கு இந்த ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நெய் ஃபுல்லாக சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மாவை வந்து சின்ன பாலாக உருட்டி நம்ம வந்து பிஸ்கெட் மாதிரி தட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சைஸ் பாலாக உருட்டி அதை கையை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா பிஸ்கெட் ஷேப்புக்கு பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி பிஸ்கெட் ஷேப்புக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரை பேனில் வச்சிடலாங்க. இதே மாதிரியே எல்லா மாவுகளையும் பிஸ்கெட் ஷேப்புக்கு உங்களுக்கு விருப்பமான பிஸ்கெட் ஷேப்புக்கு நீங்கள் தட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் பிஸ்கெட் செஞ்சு இதை நம்ம ஃப்ரை பேனில் வச்சிடலாம். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பிஸ்கட்டையும் நம்ம ஃப்ரை பேனில் வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான தோசை தவா வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அது மேலே நம்ம ஃப்ரை பேனை வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே மூடி போட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சிடலாம். இந்த மெத்தட் இல்லாமல் நம்ம வந்து கடாயிலையும் பண்ணிக்கலாம், இல்லை குக்கரில் கூட பண்ணிக்கலாங்க. மீதி இருக்க மாவை இன்னொரு பேட்சாக கடாயிலையும் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட பிஸ்கெட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. 30 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேணாம். தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மொரமொரப்பாயிரும். அதனால் வந்து 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அதுக்கு மேலே அதிக நேரம் வச்சிங்கன்னா பிஸ்கெட் எல்லாமே கருகிரும். அதனால் வந்து இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து இதை நல்லா ஆற வச்சிடலாம்.
ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டீ கடையில் கிடைக்கிற அதே க்ரன்ச்சினஸோடு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதே மாதிரியே கடாயில் செஞ்ச பிஸ்கெட்டையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டீ கடை பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு டேஸ்டியான ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிஸ்கெட்டை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.